அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது இலக்கணத்திலிருந்து இலக்கியம் வந்ததா, இலக்கியத்திலிருந்து இலக்கணம் வந்ததா என்றொரு அழகான கேள்விக்கு அறிஞர்கள் கூறும் கருத்து, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியங்களிலிருந்து தான் இலக்கணம் வந்தது என்று பல அறிஞர்கள் பலவாறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். ஆகையால் இலக்கியங்களிலிருந்து தான் இலக்கணம் வந்தது. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் செய்யுள் வடிவில் மட்டுமே இயற்றப்பட்டது. தொல்காப்பியத்தை பின்பற்றி பல இலக்கண நூல்கள் தோன்றியுள்ளன. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்களில் ஐவகை இலக்கணங்களையும், அதாவது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஆகிய 5 இலக்கணங்களையும் தெளிவாக அந்த 3 அதிகாரங்களில் சிறப்பாக எடுத்து கூறுகிறது. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் இந்த 3 அதிகாரங்களை உள்ளடக்கியது. இவற்றை கொண்டு பல்வேறு இலக்கண நூல்கள் வந்துள்ளன. அவற்றின் அடிப்படையில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களை மட்டும் மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் நன்னூல் நேமிநாதம். பொருளதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல்கள், அதாவது பொருளதிகாரம் என்று பேசும்போது இந்த பொருளதிகாரத்தை நாம் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அகப்பொருள், மற்றொன்று புறப்பொருள். அகத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நூல் இறையனார் அகப்பொருள், மற்றொன்று நம்பி அகப்பொருள். புறத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் பன்னிரு படலம், புறப்பொருள் வெண்பாமாலை. பொருள் அதிகாரம், இந்த பொருள் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு இயல் செய்யுளியல். இந்த செய்யுளியலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கண நூல் யாப்பருங்கல காரிகை, யாப்பருங்களம். அதே போல பொருளதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு இயல் உவமை இயல். இந்த உவமை இயலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம்.